ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து சிம்பிளாக குயிக்காக ஒரு சிக்கன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு 3 வெங்காயத்தை நல்லா மிக்சியில் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டு சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி வடி வச்சுருக்கேன். ஒரு 4-5 தக்காளி அதுக்காக நல்லா எடுத்து பழுத்த தக்காளி எடுத்து அதுவும் அரைச்சி வச்சுக்கிட்டேன். அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது. இது வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு சோம்பு, பட்டை, லவங்கம், கொஞ்சம் ரம்பா இலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கணும். ஸோ இந்த ரம்பா இலை எப்போவுமே ரொம்ப ஸ்மெல் அதிகமாக இருக்கும். பே லீஃப்க்கு பதிலாக நான் தான் யூஸ் பண்ணுவேன், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயத்தை போட்டுக்கணும். போட்டுட்டு கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். அது வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம மசாலாஸ் எல்லாம் போட்டுக்கணும். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறமேட்டு சிக்கன் நம்ம கழுவி வச்சுருக்கலாம். தக்காளி விட்டுக்கணும். தக்காளி விட்டு கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கு பிறகு நம்ம வதக்கி வச்சுருக்கிற நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கன் அதில் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கைவிடாமல் வதக்கி விட்டுட்டு பெப்பர் தூளும் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி ஒரு 2 விசில் விட்டால் போதும். ஸோ சீக்கிரமாக நமக்கு சிக்கன் கறி ரெடி ஆயிரும். இது பார்த்திங்கன்னா நம்ம 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நமக்கு சிக்கன் ரெடியாக கழுவி ரெடியாக இருந்ததுன்னா 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். இது எல்லா விதமான இதுக்குமே சைட் டிஷ் நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு எந்த விதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. நமக்கு வேணும்னா தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இது நான் இன்றைக்கி ஆப்பத்துக்கு செய்கிறதுனால தேங்காய் பால் ஊற்றிக்கிட்டேன், கிரேவி வேணும்ன்ட்டு. சரி, என் பையன் வந்து கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றுறதுக்கு முன்னாடி எடுக்க சொன்னால் அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம எப்படி எது கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப அமேசிங்காக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், குயிக்காக செஞ்சிடலாம். நீங்கள் எல்லோரும் இதை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆப்பத்து கூட தான் சாப்பிட போகிறேன் இன்றைக்கி. ஓகே, பை பை, தேங்க்யூ.